Greetings everyone. Today we shall continue with the last topic. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு ஒரு குயிக் ரீகேப் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் ரிலேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். காம்போசிஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன் ஃபங்க்ஷன்னு பார்த்தோம். அப்புறம் இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஸ்லைடுக்கு போகலாம். இன்வெர்ஸ் ரிலேஷன் பார்த்தோம். காம்போசிஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ்ல டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷன். எஃப் ஆனது ஏயிலிருந்து பிக்கு ஒரு சார்பு எங்க. லெட் எஃப் பி ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. தட் இஸ் இப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னு நம்ம நேற்று பார்த்தோம். அப்போது எஃப் ஆனது ஒன்றுக்கொன்று சார்பு. ஒன் ஃபங்க்ஷன்னா ஒன்றுக்கொன்று சார்பு அல்லது உள்ளீடு சார்பு. ஒன்றுக்கொன்று சார்புக்கு இன்னொரு பேரு உள்ளீடு சார்பு. ஒன் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேரு இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எனப்படும். ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு பிம்பங்கள் இருந்தால் மெத்தட் 1 எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பிளாக் போர்ட் போகும். சரி, இப்போ ஒன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஒன் ஃபங்க்ஷன்னு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல ஒன் ஃபங்க்ஷன் கொடுக்காம சில டைம் நம்ம செக் பண்றதுக்காக இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பேரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எஃப் ஃப்ரம் ஏ டு பி நம்ம எடுத்துக்கலாம். ஏ டு பி எடுத்துக்கலாம். அது வந்து A1 A2ன்னு இருக்கு. A3 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அப்புறமா இங்க B1 B2 B3 B4 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன்னா என்ன கண்டிஷன் பார்த்தோம். டொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் மேப் ஆயிருக்கணும். அண்ட் ஒரு எலிமெண்ட்டுக்கு இங்க ஒரு எலிமெண்ட் தான் மேப் ஆயிருக்கணும். ஒரு இதுக்கு நம்ம ரெண்டு கொடுக்க கூடாது. அதுக்கு நான் ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன். லெஸ் தேன் சிம்பிள் வரக்கூடாது, கிரேட்டர் தென் சிம்பிள் வரலாம். லெஸ் தேன் சிம்பிள் எப்பயுமே வரக்கூடாது. அப்ப A1க்கு ஒரு எலிமெண்ட் தான் மேப் ஆயிருக்கணும், ரெண்டு மேப் ஆயிருக்க கூடாது. இது ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். இப்ப ஒன் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் பார்ப்போம். ஒன் ஃபங்க்ஷன் என்ன, அப்புறமா நான் ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ஃபங்க்ஷன் வந்து நம்ம மோஸ்ட்லி டொமைன்ல இருக்கிறதா செக் பண்ணுவோம். ஆனா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனான்னு செக் பண்றதுக்கு நம்ம டொமைன் தான் செக் பண்ணுவோம். ஆனா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன்னா ஆன் டூவா இது இன்டூவா இல்ல மெனி ஒன்னா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம கோடொமைன் பார்ப்போங்கிற ஹிண்ட் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஃபங்க்ஷனை டிசைட் பண்ணிட்டோம். அது ஒன்னா இல்ல மெனி ஒன்னா. ஒன்னுக்கு ஆப்போசிட் மெனி ஒன். ஒன்னுக்கு ஆப்போசிட் மெனி ஒன். ஒன்னுக்கு ஆப்போசிட் மெனி ஒன். இப்ப நம்ம ஒன்னுக்கு பார்ப்போம். இப்ப கோடொமைன் பார்ப்போம். ஒன்னா என்ன, ஒரு இதுக்கு ஒன்னு மேப்பா இருக்கணும். இப்ப A1க்கு B1, A2க்கு B2, A3க்கு B3 இப்படி இருந்தா ஒன். இப்ப நான் டொமைனுக்கு சொல்லியிருந்தேன் ஒரே யூனிக்கான இமேஜ் இருக்கணும்னு. அதே மாதிரி இப்ப கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் அவசியம் இல்லை. ஏன்னா கோடொமைன்ல எல்லாமே மேப்பா இருக்குன்னு அவசியம் இல்லை. கோடொமைன்ல இதெல்லாம் மேப்பா இருக்கும். அதாவது கோடொமைன்ல மேப் ஆனதெல்லாம் நமக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் சொல்லியிருப்போம். அதுதான் ரேஞ்ச். அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் யூனிக் ப்ரீ இமேஜஸ் தான் இருக்கணும். அப்ப இங்க கிரேட்டர் தென் சிம்பிளும் அலோடு கிடையாது, லெஸ் தென் சிம்பிளும் அலோடு கிடையாது. அதான் அங்க இன்டெரக்டா சொல்றாங்க. நம்ம ட்ரிக் படி பார்த்தோன்னா அதான் ஒண்ணுதான் மேப் ஆயிருக்கணுமே தவிர B1க்கு ரெண்டு எலிமெண்ட், B2க்கு ரெண்டு எலிமெண்ட் மேப் ஆகலாம் ஃபங்க்ஷன்ல பாசிபிள். ஆனா ஒன் ஃபங்க்ஷன்ல பாசிபிள் கிடையாது. இது ஒன்னுக்கு எக்ஸாம்பிள். இப்ப மெனி ஒனுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம்னா லெட் எஃப் வந்து ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அது வந்து சரி, நான் F2ன்னு எடுத்துக்கிறேன். இது F1ன்னு எடுத்துக்கிறேன். F1 வந்து ஒன். இப்போ மெனி ஒனுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது A, இது B.
ஸோ 1 2 3 இருக்கு. இங்க 1 2 3 4 இருக்கு. 1க்கு 1 மேப் பண்றேன். இப்போ 1க்கு நான் இன்னொன்று மேப் பண்ணேன்னா அது ஃபங்க்ஷனாவே இருக்க முடியாது. ஸோ விட்டுலாம். 2க்கும் 1 மேப் பண்றேன். 3க்கும் 1 மேப் பண்றேன். இது ஃபங்க்ஷனான்னு கேட்டா ஆமா ஃபங்க்ஷன் தான், கிரேட்டர் தென் சிம்பிள் வருது. ஆனா 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டா இல்ல, இது மெனி ஒன் ஃபங்க்ஷன். அதான் வித்தியாசம். இப்ப ரேஞ்சில் என்ன எலிமெண்ட் இருக்கும்? ரேஞ்சில் 1 மட்டும்தான் இருக்கும். இதான் மெனி ஒன்னுடைய டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இதுக்கு போறோம். எப்படி இப்ப வந்து அது 1 கண்டுபிடிக்கிறது? இது நம்ம சிம்பிளா சொல்லிட்டோம். ஒரு ஆரோ டயக்ராம் வச்சு நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸ்பிரஷனா கொடுத்துருக்காங்க f(x) அப்படின்னா எப்படி அது 1 இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது? இப்ப நம்ம கிராஃபிக்கலா பார்ப்போம். எக்ஸ்பிரஷன் எப்பயுமே கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். கரெக்டா? முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா f(x) f(y)க்கு ஈக்குவலா இருக்கும் ஒன்லி when x is equal to y. ஒருவேளை f(x) is equal to f(y) implies x is equal to y எனில் f என்பது 1க்கும் 1 ஆகும். எப்படி சொல்லலாம்? இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு வரும். இங்க பாருங்க, இங்க வந்து a1 இப்ப f(a1) is equal to f(x) is equal to f(y)ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? f(y) அது நான் வேல்யூ வந்து b1ன்னு எடுத்துக்கிறேன். இங்க அத நான் b1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ சொல்லுங்க, f(x) equal to b1 அப்படின்னா x வேல்யூ என்னதான் இருக்க முடியும்? a1 மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா b1 a1ஓட மட்டும்தான் மேப் ஆயிருக்கு, வேற எதோடையுமே மேப் ஆகல. அப்போ x-ம் a1 தான், y-யும் a1 தான். அப்ப x-ம் a1 y-யும் a1 அப்படின்னா x is equal to y-ஆ? x-ம் a1 y-யும் a1. அப்போ x is equal to y. இதாங்க சொல்ல வராங்க. இதான் மெத்தட். இப்போ நம்ம கிராஃபிக்கலா பார்ப்போமா? இப்ப நம்ம கிராஃபிக்கலா பார்த்தோம்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இப்படி இருக்கு. இது என்ன ஃபங்க்ஷன்? இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. நான் f(x) is equal to xங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். சும்மா இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்க, இப்ப x-க்கு ஒரு வேல்யூ போடுறேன், y-க்கு ஒரு வேல்யூ வரும். சரியா? சோ இப்போ நான் ரப் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல பார்ப்போம். சோ இப்ப f(x) is equal to f(y)ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? f(x) என்ன இங்க பொறுத்த வரைக்கும்? f(x) வந்து இங்க x, f(x) x, f(y) என்ன? y. when f(x) is equal to f(y), x is equal to y அப்படின்னா அது 1 ஃபங்க்ஷன். ஓகே, இன்னொரு மெத்தட் இருக்கு. ஒரு சார்பு 1க்கும் 1ஆக இருக்கும். ஒருவேளை x அச்சுக்கு இணையாக இந்த கோடும் சார்பின் வரைபடத்தை 1க்கு மேற்பட்ட புள்ளிகளில் சந்திக்கவில்லை என்றால் a function is 1 if and only if no line parallel to x-axis meets the graph of function at more than 1 point. இத இப்ப நம்ம பாப்போமா? சரி, இந்த ஃபங்க்ஷன் ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப x-க்கு பேரலா, x-ஆக்சிஸ்க்கு இணையாக அப்படின்னா x-ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைன் டிரா பண்ணா அது அந்த ஃபங்க்ஷனோட கிராஃப், இது அந்த ஃபங்க்ஷனோட கிராஃப். அந்த ஃபங்க்ஷனோட கிராஃபை ஒரே பாயிண்ட்ல மட்டும்தான் மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணுச்சுன்னா அது 1க்கும் 1 சார்பு, 1 ஃபங்க்ஷன். இதே மோர் தேன் 1 பாயிண்ட், 1க்கும் மேற்பட்ட பாயிண்ட்ல மீட் பண்ணுச்சு அப்படின்னா அது 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ஆப்போசிட் டு 1 ஃபங்க்ஷன் என்னதுன்னா மெனி ஒன் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஸோ இந்த மெனி ஒன் ஃபங்க்ஷன், இது 1 ஃபங்க்ஷன். இப்ப நம்ம அதை நம்ம ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போமா? இது இப்ப வந்து நான் y is equal to x cube க்கு டிரா பண்றேன். நம்ம ரெண்டு விதமாவும் செக் பண்ணி பார்ப்போம். y is equal to x cube
ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இப்போ நான் இங்க வந்து ஒரு parallel to x axis, அதாவது x axisக்கு இணையாக ஒரு லைன் டிரா பண்றேன். சாரி, ஓகே, இப்படி. ஸோ இப்போ இது இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் மீட் பண்ணுது, வேற எங்கேயுமே மீட் பண்ணல. அப்ப இது 1 1 சொல்லலாம். 1 1 அப்படின்னு எழுதுறேன். இது என்ன ஃபங்க்ஷன்? f of x is equal to x cube ஃபங்க்ஷன். சாரி, ஓகே, எக்ஸ் கியூப்ங்கிற ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இன்னொரு மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். f of x is equal to f of y. f of y. f of x is equal to f of y. இங்க f of x என்னது? x cube. f of y என்னது? y cube. இப்ப ரெண்டு சைடும் நான் கியூப் ரூட் எடுக்கிறேன். சரியா? கியூப் ரூட் எடுத்தேன் அப்படின்னா x is equal to y ஆம். x cube whole power 1 by x cube whole power 1 by 3, y cube whole power 1 by 2. அப்ப x is equal to y. ப்ரூவ் பண்ணியாச்சா? அப்போ இது வந்து என்ன ஃபங்க்ஷன்? 1 1 ஃபங்க்ஷன். ஸோ அதான் இந்த லைன் டெஸ்ட் வச்சும் ப்ரூவ் பண்ணியாச்சு, நம்ம இந்த டெஸ்ட் வச்சும் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் போவோம். இப்போ நம்ம y is equal to x ஸ்கொயருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த ரெண்டு மெத்தட் வச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கிராஃப் போடுவோம். y is equal to x ஸ்கொயருக்கு போட்டோம்னா கிராஃப் எப்படி வரும்? எப்படி வரும்னா, ஸோ பேரலல் லைன் ட்ரா பண்ணேன்னா எனக்கு ரெண்டு பாயிண்ட்ல மீட் பண்ணுது, அதனால இது 1 1 கிடையாது, நான் கிளியரா சொல்லிடலாம். இப்போ இந்த இது வச்சு ட்ரை பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். கரெக்டா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னா, அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் 0 அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப எக்ஸ் ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்ட் 0வா இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் 0வா இருந்தாலே ப்ராடக்ட் 0வா தான் இருக்கும். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப ஏதாவது ஒன்று 0வா இருந்தாலே போதும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யாவும் இருக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்யாவும் இருக்கலாம். அப்ப நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் வருது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஓகே, அது 1 1, அது இங்க ஒரு டைம் மீட் பண்ணிடுச்சு. ஆனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் வந்துச்சுன்னா அது 1 1 கிடையாது, ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யா மட்டும்தான் இருக்கணும். அப்ப இது மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரியும் ப்ரூவ் பண்ணலாம். இதுக்கு நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கு. கிராஃப் ட்ரா பண்ண முடிஞ்ச ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிராஃப் வச்சே பண்ணிடலாம். கிராஃப் வரைய முடியாத ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு வச்சு பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு, the number of 1 1 function that can be defined from a finite set A to into finite set B is. எப்படி நம்பர் ஆஃப் 1 1 ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அது n of b p n of a if n of b greater than or equal to n of a 0 otherwise. ஒரு முடிவுறு கணம், முடிவுறு கணம் அப்படின்னா ஃபைனைட் செட்னு அர்த்தம். ஒரு முடிவுறு கணம் ஏயிலிருந்து ஒரு முடிவுறு கணம் இன்னொரு முடிவுறு கணம்னா ஃபைனைட் செட். ஸோ ஏங்கிற ஒரு முடிவுறு கணத்துல இருந்து பிங்கிற முடிவுறு கணம்க்கு வரையறுக்கக்கூடிய ஒன்றுக்கு ஒன்று சார்புகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும்னா n of b p n of a, அதுதான் வந்து நம்பர் ஆஃப் 1 1 ஃபங்க்ஷன்ஸ். கண்டிப்பா n of b கிரேட்டர் than or equal to n of a வா தான் இருக்க முடியும். n of b less than n of a வா இருந்துச்சுன்னா 1 1 ஃபங்க்ஷன் இருக்கவே முடியாது. அது நம்ம ஏன்னு பார்ப்போமா? ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, இப்போ 1 2 3ன்னு இருக்கு. இப்போ இங்க 1 2 மட்டும்தான் இருக்கு. இது ஏ, இது பின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் 1 1 ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஏ டு பி. இப்போ 1க்கு நான் 2 மேப் பண்றேன்னு வச்சுக்கலாம், 2க்கு 1 மேப் பண்றேன். இப்போ 3க்கு நான் 2 மேப் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை அது வந்து என்ன சொல்றது, ஃபெயில் பண்ணாது, அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனா 1 1 ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது.
2க்கு 2 ப்ரீ இமேஜ் வந்துருச்சு. அதனால அந்த ஃபங்க்ஷன் 1 இருக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் மேப் பண்ணாமே விட்டேன்னா என்ன ஆகும்? ஃபங்க்ஷனாவே அது இருக்காது. ஸோ நம்பர் 1 ஃபங்க்ஷனே இங்க பாசிபிள் கிடையாது. இஃப் n ஆஃப் p கிரேட்டர் தென் n ஆஃப் p. சரி, இப்போ இதே இங்க 3 இருந்துச்சு அப்படின்னா இங்க 3க்கு 3 மேப் பண்ணிடலாம். இப்போ இது 1 ஃபங்க்ஷனா இருக்க முடியும். அதனாலதான் n ஆஃப் b வந்து n ஆஃப் a விட கம்மியா இருந்துச்சுன்னா 1 ஃபங்க்ஷன் பாசிபிள் கிடையாது. அதான் 0. f is said to be many one function if 2 or more elements of set A have the same image in D. f என்பது பலவற்றிலிருந்து ஒன்றுக்குரிய சார்பு என்று அழைக்கப்படுகிறது. கணம் A யில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் B யில் ஒரே பிம்பத்தை கொண்டிருந்தால். இப்ப மெனி ஒன் ஃபங்க்ஷனுக்கு 1 ஃபங்க்ஷன் பார்க்கும் போதே நம்ம சேர்த்து பார்த்தோம். எப்படி அந்த ஃபங்க்ஷன் 1 இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது மெனி ஒன் ஃபங்க்ஷன் தான். இங்க பாருங்க, A1 B2க்கு மேப் ஆயிருக்கு, A2 B1க்கு மேப் ஆயிருக்கு, A3 B4க்கு மேப் ஆயிருக்கு, A4 B3க்கு மேப் ஆயிருக்கு. இது 1 ஃபங்க்ஷன் தான். இது மெனி ஒன் கிடையாது. இஃப் இட் இஸ் நாட் சிம்பிளா எப்படி சொல்லலாம், அது 1 பார்ப்போம். அது 1 இல்லைன்னா அப்ப கண்டிப்பா அது மெனி ஒன்னா தான் இருக்க முடியும். அவ்வளவுதான். அதாவது எஃப் என்பது ஏல இருந்து பில ஒரு ஃபங்க்ஷனா இருந்தா அது பலவற்றில் இருந்து ஒன்றுக்குரிய சார்பு மெனி ஒன் ஃபங்க்ஷன் ஆகும். அது ஒன்றுக்கு ஒன்று சார்பு அல்ல என்றால். சரி, இப்போ வந்து இன்னொரு புது விதமான ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன். f is said to be onto function if each element of b has its pre-image in A. f ஆனது b இன் ஒவ்வொரு உறுப்புக்கும் a இல் அதன் முன் உருவம் இருந்தால் அது ஒரு மேல் சார்பு என்று கூறப்படுகிறது. இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லா நம்ம ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம், டொமைன்ல இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இமேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆன் டு ஃபங்க்ஷனா என்ன, கோடொமைன்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா ஆன் டு. அது இன்னொரு விதமா என்ன சொல்லலாம், கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாமா? அதான். எப்படி ஆன் டு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது? ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் f of x. Show that range of f of x is equal to codomain of f of x. f of x இன் வீச்சை கண்டறியவும் மற்றும் f of x இன் வீச்சு is equal to f of x இன் துணை மதிப்பகம் என்று காட்டவும். அப்படி இருந்துச்சுனாலே எல்லா கோடமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ரேஞ்ச் கோடமைனும் ரேஞ்சும் ஒன்னா இருந்துச்சுன்னா கோடமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவல், அதனால இது ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். எனி பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆட் டிகிரி இஸ் ஆல்வேஸ் ஆன் டு. ஒற்றைப்படைப்பை படிக்கொண்ட எந்த ஒரு பல்லுறுப்பு கோவை சார்பும் பாலினாமியல் ஃபங்க்ஷன் எப்போதும் மேல் சார்பு. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸி. டிகிரி ஆஃப் த பாலினாமியல்னா என்ன, அந்த பாலினாமியல்ல எக்ஸ் அது பாலினாமியல் எக்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸோட அதிகமான பவர் வந்து ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ஒற்றைப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றைப்படை படி கொண்ட எந்த ஒரு பல்லுறுப்பு கோவை சார்பும் மேல் சார்பு ஆகும். என் உறுப்புகளை கொண்ட ஒரு முடிவுறு கணம் ஏயிலிருந்து 2 உறுப்புகளை கொண்ட ஒரு முடிவுறு கணம் பிக்கு வரையறுக்கப்படக்கூடிய மேல் சார்புகளின் எண்ணிக்கை 2n-2. The number of onto functions if can be defined from a set A containing n elements onto a finite set B containing 2 elements is 2n-2. இப்ப வந்து ஏங்கிற செட்ல இருந்து பிங்கிற செட்டுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். ஏல வந்து n எலிமெண்ட் இருக்கு, பில 2 எலிமெண்ட் 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா the number of onto functions என்னதுன்னா 2n-2. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஒருவேளை n of a greater than or equal to n of b ஆக இருந்தால் மேல் சார்புகளின் எண்ணிக்கை 0. இது ஞாபகம் வச்சுக்கணும். n of a n of b விட ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா, ஜாஸ்தியாவும் ஈக்குவலாவும் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் onto functions 0. if a has m elements, a ஆனது m உறுப்புகளையும் b ஆனது n உறுப்புகளையும் கொண்டிருந்தால் இங்கு m less than n இருக்கணும். அப்படி இருந்தா a-லிருந்து b-க்கு வரையறுக்கப்படும் மேல் சார்புகளின் எண்ணிக்கை n(m - nc1n-1 whole power n plus nc2n-2 whole power n மைனஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும்.
என்சி என் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இங்க என்சி 0 போட்டிருக்காங்க. ஸோ இங்க என்சி 1 போட்டிருக்காங்க. அப்ப என்சி என் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா எம் எப்பயுமே எண்ணுக்கு கம்மியா தான் இருக்கணும். என் தான் ஜாஸ்தியா இருக்கணும். இது நம்ம ஏன் பார்ப்போமா? பில இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருந்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஏன் அது 0ன்னு பார்க்கலாம். இப்போ இதுல 1 2 3 இருக்கு. இங்க வந்து 1 2 3 4 இருக்கு. இப்போ 1க்கு 1 போட்டுட்டேன், 1க்கு 2க்கு 2 போட்டேன், 3க்கு 3 போட்டேன். இப்போ ஆன் டூ ஃபங்க்ஷன்னா என்ன இருக்கணும்? கண்டிப்பா 4ம் எதுக்காவது ஒரு இதுக்கு ப்ரீ இமேஜா இருக்கணும். இப்போ நான் 4க்கு இப்போ 1 போட்டுட்டேன் அப்படின்னா இங்க லெஸ் தென் சிம்பிள் வந்துடும். கரெக்டா? அப்படி வந்துட்டு அது ஃபங்க்ஷனே கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம அதை ஆன் டூ ஃபங்க்ஷன் சொல்ல முடியும்? இது ஃபங்க்ஷனே கிடையாது. இது ஃபங்க்ஷனே கிடையாது. அப்ப நம்ம ஆன் டூ ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. அதனாலதான் எப்பயுமே ஏல இருக்கிற எலிமெண்ட் பியை விட ஜாஸ்தியா இருக்கணும்னு சொல்றாங்க. பில இருக்கிற எலிமெண்ட் கம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இப்ப இன்டூ ஃபங்க்ஷன்னா என்ன? இப்ப அந்த ஃபங்க்ஷன் ஆன் டூ ஃபங்க்ஷனா இல்லைன்னா அது இன்டூ ஃபங்க்ஷன். எப்படி நம்ம 1 மெனி ஒன்னுக்கு சொன்னோம், அது 1 இல்லைன்னா மெனி ஒன். அதே மாதிரி அது ஆன் டூவா இல்லைன்னா அது இன்டூ. எஃப் ஒரு உள்சார்பு இன்டூ ஃபங்க்ஷன் என்று கூறப்படுகிறது. பியில் ஏயில் முன்பிம்பம் இல்லாத குறைந்தது ஒரு உறுப்பு இருந்தால், அதாவது எஃப் ஃப்ரம் ஏ டு பி ஒரு உள்சார்பு இன்டூ ஃபங்க்ஷன் ஆகும். அது ஒரு மேல் சார்பு இல்லை என்றால். F is said to be an into function if there exists at least one element in B having no pre-image in A. That is, F from A to B is an into function if it is not an onto function. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்காதீங்க, இது வந்து onto function தான். இப்போ சப்போஸ் B3 எதுக்குமே மேப் ஆகலை அப்படின்னா அது வந்து A4ம் B4க்கே மேப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது into function. இப்ப இன்னொரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்குறோம், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 1 ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஆன்டோ ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேரு சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் ஒரே நேரத்துல 1 இருக்கு, ஆன்டோவாவும் இருக்கு அப்படின்னா அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். நம்ம எப்படின்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு. இது எப்போ, இது ஏ, இது பி. இப்போ இது 1 2 3 இருக்கு. இங்க ஏ பி சி இருக்கு. அப்போ இதுக்கு 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு சி. ஸோ 1 ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன? கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே யூனிக் ப்ரீ இமேஜ் இருக்கணும் டொமைன்ல. அது சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ இது 1 ஆன் டு என்ன? கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருக்கணும். இங்க கோடொமைன் என்ன? செட் ஏபிசி. ரேஞ்ச் என்ன? செட் ஏபிசி. ஸோ கோடொமைனும் ஈக்குவல், கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல். ஸோ இது ஆன் டு. இப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சா? அப்ப அதனால இது பைஜெக்டிவ். அதனால இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதனால இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதனால இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்க, இதுவுமே ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான். கோடொமைன்ல இருக்கிற எல்லாமே மேப் ஆயிருக்கு. ஸோ கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச். இது ஆன் டு ஃபங்க்ஷன். அப்புறமா ஒவ்வொரு எலிமெண்ட் இன் கோடொமைனுக்கு யூனிக் ப்ரீ இமேஜ் இருக்கு டொமைன்ல. ஸோ இது 1 ஃபங்க்ஷன். ரெண்டுமே இருக்கிறதுனால இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இஃப் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் அ பைஜெக்டிவ், தென் ஏ அண்ட் பி ஹேவ் தி சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏலையும் பிலையும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் சேமா இருந்தா மட்டும்தான் அது பைஜெக்டிவா இருக்க முடியும். இல்ல சேமா இல்லைன்னா, நான் ஏன் அப்படி சொல்றோம்? 1 ஃபங்க்ஷனுக்கு கோடொமைன்ல தான் எலிமெண்ட்ஸ், டொமைன்ல தான் எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கணும், கோடொமைன்ல எலிமெண்ட்ஸ் கம்மியா இருக்கணும். ஆன்டோ ஃபங்க்ஷனுக்கு டொமைன்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கணும், கோடொமைன்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம்னா கான்ட்ராடிக்டரியா இருக்கு. ரெண்டுமே ஒரே டைம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்
சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ரெண்டுல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட் சேமா இருக்கணும். f from a to b ஒரு இருபுற சார்பு பைஜெக்டிவ் எண்ணில் a and b ஒரே எண்ணிக்கையாலான உறுப்புகளை கொண்டிருக்கும். n of a is equal to n of b is equal to m எனில் a இலிருந்து b க்கு உள்ள இருபுற சார்புகளின் அதாவது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எண்ணிக்கை m ஆகும். f from a to b மற்றும் g from b to c என்பன இரண்டு சார்புகள் ஃபங்க்ஷன்ஸ் என்க. அப்படியானால் f மற்றும் g இன் சார்பு காம்போசிஷன் குறிக்கப்படுவது. ஸோ இப்போ எப்படி காம்போசிஷன் நம்ம ரிலேஷன்ஸ்க்கு எப்படி காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். g of f இப்போ வந்து f ஓட டொமைன் வந்து a, கோடொமைன் b, g ஓட டொமைன் வந்து b, கோடொமைன் வந்து c. இப்போ g of f கண்டுபிடிக்கணும்னா டொமைன் வந்து ஏவா இருக்கும், கோடொமைன் வந்து c-ஆ இருக்கும். என்ன வரையறுக்கப்படுகிறது? g of f of x. இது வந்து நான் போன கிளாஸ்ல சொன்னேன். இது g of f of x g bracket f of x கூட எழுதலாம். for all x belongs to a. ஸோ இங்க டொமைன் பார்த்தோம்னா a தான். இங்க பார்த்துருக்கோம் டொமைன் a, கோடொமைன் வந்து c. ஸோ டொமைன் வந்து எப்பயுமே f ஓட தான் இருக்கும், கோடொமைன் வந்து g ஓட தான் இருக்கும். g of f வரையறுக்கப்படுவது எப்போது என்றால் f of x ஆனது g இன் சார்பகத்தின் ஒரு உறுப்பாக இருக்கும்போது. ஸோ இப்ப f எந்த வேல்யூ எடுத்துக்குது? x எடுத்துக்குது. ஸோ இப்ப f ஓட டொமைன் என்ன? a. அப்ப x வந்து ஏல இருக்கணும். g எதை எடுத்துக்குது? f of x எடுத்துக்குது. அப்ப g ஓட டொமைன் என்ன? b. அப்ப f of x b-ஆ இருக்கணும். பொதுவாக ஜென்ரலா பார்த்தோம்னா g of f-ம் f of g-யும் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து காமுடேட்டிவ் கிடையாது. இது ஜென்ரலா சில கேஸ்ல ஈக்குவலாவும் இருக்கலாம். ஆனா பொதுவா ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்ப கத்துக்கிட்டதை வச்சு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சரி, n of a 4, n of b 3. இப்ப a b எல்லாமே இங்க கிராஸ் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணிருக்காங்க, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன? a b c மூணுமே வந்து நான் எம்டி செட்டா இருக்குங்க. n of a 4, n of b 3, n of a cross b cross c 24 என்றால் n of c என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஃபார்முலா பார்க்கணும். n of a 4 p, n of b q-ஆ இருக்கு அப்படின்னா n of a cross b என்ன? p into q-வா? இப்ப அதே மூணு செட் இருக்கிறப்ப எப்படி பண்ணணும்? n of a cross b cross c-க்கு n of a into n of b into n of c. n of a நமக்கு தெரியும் 4, n of b நமக்கு தெரியும் 3. அப்ப n of c நம்ம அப்படியே n of c வச்சுக்கலாம். is equal to 24. அப்ப 4 into 3 12, 12 into n of c 24. அப்ப n of c என்ன? 2. 24/12. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2, 2, செகண்ட் 288, தேர்ட் 12, ஃபோர்த் 1. எப்படி சால்வ் பண்றது? ஸோ ஆப்ஷன் ஏ 2 தான் ஆன்சர். we know n of a cross b cross c is equal to n of a into n of b into n of c. அப்ப n of c என்ன? 24/4 into 3 12. 24/12 2. இப்ப ரெண்டாவது கொஸ்டின். ஆர்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ரிலேஷன் எந்த செட்ல இருந்து எடுத்திருக்கோம்? ஏ. ஒரு செட்டுக்கு ரிலேஷன் சொல்ல முடியாது. ஸோ a cross a ல இருந்து சில எலிமெண்ட்ஸ் எடுத்து ரிலேட் பண்ணி இங்க நம்ம எழுதியிருக்கோம். 3,3, 6,6, 9,9, 12,12, 6,12, 3,9, 3,12, 3,6. இதெல்லாம் ரிலேஷன் ஆன் ஏ. த ரிலேஷன் இஸ், இது என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம எதை ரீகலெக்ட் பண்ணணும்? டைப்ஸ் ஆஃப் ரிலேஷனை ரீகலெக்ட் பண்ணணும். ஒரு இந்த தொடர்பு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. ரிஃப்ளெக்சிவ் அன்சிமெட்ரிக்னு சொல்லியிருக்காங்க. ரிஃப்ளெக்சிவ் அன்ட்ரான்சிட்டிவ் தற்சுட்டு மற்றும் கடப்பு, ரிஃப்ளெக்சிவ் மட்டுமே. சரி, இப்ப நம்ம ரிஃப்ளெக்சிவ் எப்படி பாக்குறது? ரிஃப்ளெக்சிவ்க்கு டெஃபினிஷன் என்ன? ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே அதோடய மேப் ஆயிருக்கணும். இப்ப 3 இருக்கா? 3,3 இருக்கணும். 3,3 இருக்கு. 6க்கு 6,6 இருக்கு. 9க்கு 9,9 இருக்கு. 12க்கு 12,12 இருக்கு. இப்ப நம்ம ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். இப்ப சிமெட்ரிக்கான்னு பார்ப்போம். சிமெட்ரிக்னா என்ன? a, b இருந்துச்சுன்னா கண்டிப்பா b, a இருக்கணும். இப்ப a, b 6,12 இருக்கு. 12,6 இருக்கா? இல்ல. அப்ப இது இருக்கு சிமெட்ரிக் கிடையாது. ஒண்ணு இல்லைனாலும், ஒண்ணு சாட்டிஸ்ஃபை பண்ணலைனாலும் அது நம்ம இல்லைன்னு சொல்லிடலாம்.
சரி, இப்ப டிரான்சிட்டிவான்னு பார்க்கணும். டிரான்சிட்டிவ்னா எப்படி? ஏ கமா பி இருந்துச்சு, அப்புறமா ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னா ஏ கமா பி இருக்கு, பி ரிலேட்டட் டு சி, பி கமா சி இருக்கு அப்படின்னா ஏ கமா சி கண்டிப்பா இருக்கணும். இப்ப 6,12 இருக்கு. 12 எங்கேயாவது முன்னாடி வந்திருக்கா? 12 எங்கேயாவது முன்னாடி வந்திருக்கா? வரல. சோ பார்க்க தேவையில்லை. 3,9 இருக்கு. 9 எங்கேயாவது முன்னாடி வந்திருக்கா? நீங்க இந்த ஐடென்டிட்டி தான் பார்க்க தேவையில்லைன்னா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். 6,12 இருக்கு, 12,12 இருக்கு. ஸோ மறுபடியும் 6,12 இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. 3,12 இருக்கு. 12 எங்கேயாவது முன்னாடி வந்திருக்கா? இல்ல. 3,9 இருக்கு. 9 எங்கேயாவது முன்னாடி வந்திருக்கா? இல்ல. 3,12 12 எங்கேயும் முன்னாடி வரல. 3,6 6 எங்கேயாவது முன்னாடி வந்திருக்கா? இருக்கு. 3,6 இருக்கு. 6,12 இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கணும்? 3,12 இருக்கணும். அது இருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அப்ப இது எப்படி சொல்லலாம்? ரிஃப்ளெக்ஸிவ் அண்ட் டிரான்சிட்டிவ் சொல்லலாம். சிமெட்ரிக் கிடையாது. சரி, என்னன்னு பார்ப்போம். ஆன்சர் இ தான். ஒவ்வொரு A belongs to A, since for each A belongs to A கமா A வந்து ரிலேஷன்ல இருக்கணும். அப்படி இருந்தா ஆர் வந்து ரிஃப்ளெக்ஸிவ். அதனால இங்க அப்படி இருக்கு. அதனால இது ரிஃப்ளெக்ஸிவ்னு சொல்றோம். 6,12 ஆர்ல இருக்கு. ஆனா 12,6 இல்ல. அதனால இது ஒரு சமச்சீர் தொடர்பு, அதாவது சிமெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. மேலும் இப்ப டிரான்சிட்டிவ் பார்ப்போம். 3,6 இருக்கு, 6,12 இருக்கு, 3,12 இருக்கு. அதனால இது டிரான்சிட்டிவ். ஆர் ஒரு கடப்பு தன்மை கொண்டது. அப்ப ரிஃப்ளெக்ஸிவும் இருக்கு, டிரான்சிட்டிவும் இருக்கு. அதனால ஆப்ஷன் சி இங்க. இப்ப 3வது கொஸ்டின். R is equal to x, y such that x, y natural numbers. Natural numbersனா 1ல இருந்து ஆரம்பிச்சு 1, 2, 3, 4ன்னு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். மற்றும் x² minus 4x5 plus 3y² is equal to 0 ஆகும். இது கட்டும். இது ஒரு ரிலேஷன். எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரிலேஷன். இதான் நான் சொன்னேன். ஒரு செட்ல நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுவோம். அதுல இருந்து நமக்கு தேவையான ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணிப்போம். அதுல இது ஒரு ரிலேஷன். x² minus 4x5 plus 3y² is equal to 0 ஆகவே இருக்கட்டும். இங்கு n என்பது அனைத்து இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் கணமாகும். இப்படியானால் தொடர்பு R என்பது reflexive but neither symmetric nor transitive, symmetric untransitive, reflexive unsymmetric, reflexive untransitive. சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸிவ் செக் பண்ணோம். ரிஃப்ளெக்ஸிவ் செக் பண்ணோம்னா என்னது? இப்ப A, A வருதான்னு பார்க்கணும். இப்ப A² minus 4A² plus 3A² அப்படி என்ன வரும்? 4A² minus 4A² 0. அப்ப இந்த டொமைன்ல இருக்கிற எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால இது ரிஃப்ளெக்ஸிவ். இப்ப சிமெட்ரிக்கான்னு பார்க்கணும். சிமெட்ரிக் என்ன பண்ணுவோம்? A, B ரிலேஷன்ல இருக்குன்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் B, A இருக்கான்னு செக் பண்ணுவோம். டிரான்சிட்டிவ்க்கு A, Bயும் ரிலேஷன்ல இருக்கு, B, Cயும் ரிலேஷன்ல இருக்குன்னு எடுத்துட்டு A, C இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, அதை பண்ணி A, A சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அது 0ன்னு ப்ரூவ் பண்ணனால இது ரிஃப்ளெக்ஸிவ்னு சொல்லிட்டோம். இப்போ AB சப்ஸ்டியூட் பண்ணலாம். A² minus 4AB plus 3B² 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்புறம் B, A வருதான்னு பார்ப்போம். ஆனா B² minus 4BA plus 3A² வருமா? நாட் ஈக்குவல் டு 0. ஏன்? ஆல்ரெடி நமக்கு வந்து இங்க A² minus 4AB plus 3B² 0வா இருக்கிறனால இது 0வா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால இது சிமெட்ரிக் கிடையாது. டிரான்சிட்டிவான்னு பார்க்கலாம். A, B மற்றும் B, C ஆர்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா A² minus 4AB plus 3B² 0. B² minus 4AC plus 3C² 0ன்னு எடுத்துட்டு நம்ம A, C வருதான்னு பார்ப்போம். இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ A, B ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? A² minus 4AB plus B² 3B² 0. இது ஆல்ரெடி இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் B, Cயும் இருக்குன்னு எடுத்துக்கலாம். B² minus 4BC plus 3C².
சரி. இப்ப நம்ம இதுல இருந்து எது எலிமினேட் பண்ணணும்? பிஏ எலிமினேட் பண்ணணும். ஸோ நான் இதை வந்து ஃபுல்லா 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3ஆல மல்டிப்ளை பண்ணா இது என்னவாகும்? 12ஆ மாறும். இது 9ஆ மாறும். இப்ப ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 9c². ஓகே, இங்க நான் மைனஸ் போட்டுக்கிறேன். (3b² - 12bc + 9c²). ஓகே, இங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டா எனக்கு இங்க a² + இங்க 12 12 - 4 8 b. ஓ சாரி, இது வராது இல்லையா? ஓகே, அப்ப இப்படி பண்ணா வராது. அப்ப நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, பேஜ் போயிட்டு வரும். x² - 4xy + 3y². அப்ப x² - 4xy + 3y² is equal to 0. இப்போ இது எப்படி எழுதலாம்? x² - xy - 3xy + 3y² எழுதலாமா? is equal to 0. இப்போ இங்க இருந்து x காமன் எடுக்கலாம். x into x minus y. இங்க இருந்து -3y காமன் எடுக்கலாம். இப்போ அகைன் x minus y வரும். is equal to 0. சரியா? இப்போ x minus 3y into x minus y ன்னு எழுதலாம். அப்ப either x is equal to 3y or x is equal to y. So x is equal to y இருந்துச்சு அப்படின்னா x is equal to y இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா டிரான்சிட்டிவா இருக்கும். x is equal to 3yயும் டிரான்சிட்டிவான்னு செக் பண்ணுவோம். ஸோ a is equal to 3b அப்பனா. சரியா? b is equal to c இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னா x is equal to y இருக்கலாம்ல. அப்ப a is equal to 3c. ஸோ இந்த கேஸ்ல இது டிரான்சிட்டிவ். ஸோ இப்போ நம்ம சொல்லலாம், ஃப்ரம் திஸ் நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன் டிரான்சிட்டிவ்னு சொல்லி. அதே தான் பண்ணியிருக்காங்களா? இது ரெண்டு இடத்துலையுமே நமக்கு x is equal to 3y, அங்கேயும் x is equal to 3yனா a is equal to 9c ஆயிடும். அந்த டைம்ல கடப்பு தன்மை தோல்வி அடைகிறது. அப்ப ஒன்லி ரிஃப்ளெக்சிவா தான் இருக்க முடியும்னு சொல்றோம். சரி, இப்ப கொஸ்டின் நம்பர் 4. ஸோ இந்த இது ஒன்லி ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட், g of x is equal to 1 plus root x. f of g of x வந்து 3 plus 2 root x plus x எனில் f of x என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ g of x 1 plus root x ஆ? g of x 1 plus root x. g of f of x என்ன? Okay. g of f of x, sorry, f of g of x வந்து 3 plus 2 root x plus x.
f of g of x 3 plus 3 plus 2 root x plus x. Plus x. இப்போ நம்ம f of 1 plus root x தான் இது. அப்ப f of x என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? என்ன கேட்டிருக்காங்க? f of x என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 2 வழி இருக்கு. நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம கெஸ் பண்ணணும். சரி. இப்போ நம்ம 1 plus 2x square எடுத்துக்கலாம். f of x 1 plus 2x square எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 1 plus 2 into 1 plus root x whole square என்ன வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 2 plus x square எடுத்துக்கலாம். என்ன வரும்னு பார்க்கணும். அப்போ 2 plus 1 plus root x whole square இது நம்மளுக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா 1 plus root x whole square 1 plus 2 root x plus x அதுக்கப்புறம் plus 2 பண்றோம் இங்க. அப்போ 3 plus 2 root x plus x வரும். அப்போ f of x 2 plus x square தான் இருக்க முடியும். இது ஆப்ஷன்ஸ் வெரிஃபை பண்றது. பி தான் கரெக்ட். g of x கொடுத்துருக்காங்க. f of g of x கொடுத்துருக்காங்க. அப்ப f of 1 plus root x வந்து இதுன்னு வருது. ஸோ நம்ம இங்க கெஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷனையே. இங்க ரூட் எக்ஸ் கண்டிப்பா ஸ்கொயர் பண்ணாதான் இங்க எக்ஸா மாறும். கண்டிப்பா அது குவாட்ரேட்டிக் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஏன் 2 root x வேற வருது. ஸோ அப்ப கண்டிப்பா எக்ஸ் ஸ்கொயரா தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் இங்க 3 வேற எக்ஸ்ட்ரா வருது. அப்ப என்ன பண்ணணும்? ஸோ +2 ஆட் பண்ணிக்கணும். கான்ஸ்டன்ட் தானே சேஞ்சஸ் இருக்கு அதனால. சரி. இப்போ f of 1 plus root x வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இது ஆப்ஷன்ஸ் வச்சு பண்ற மெத்தட்ஸ். இப்போ டைரக்டா என்ன பண்ணலாம்? 1 plus root x yன்னு எடுத்துக்கலாம். 1 plus root x y அப்படின்னா x என்னது? y minus 1 whole square. f of y என்னது? 3 plus 2 into y minus 1 plus y minus 1 whole square. இங்க நம்ம xக்கு பதிலா y minus 1 whole square சப்ஸ்டிட் பண்றோம். பேசிக்கா என்ன பண்றோம்? f of 1 plus root x is equal to 3 plus 2 root x plus x. அப்போ 1 plus root x yன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 plus root x yனா x வந்து y minus 1 whole square. இப்போ இங்க நான் வந்து 1 plus root x yன்னு எடுத்துக்கிட்டனால இங்க ஃபுல்லா நான் y ஆல ரீப்ளேஸ் பண்றேன். அப்போ f of 1 plus root xக்கு பதிலா y 3 plus 2 root xக்கு பதிலா y minus 1 xக்கு பதிலா அகைன் y minus 1 whole square. இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணா f of y வந்து 2 plus y squareன்னு வரும். இப்போ in place of y நான் x சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ f of x வந்து 2 plus x square. இப்போ question number 5. f of x ax plus b g of x cx plus d இது ரெண்டும் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன்ஸ். a not equal to 0 b not equal to c not equal to 0. அப்போ கான்ஸ்டன்ட் கிடையாது, லீனியர் ஃபங்க்ஷன். assume a is equal to 1 b is equal to 2. if f of g of x is equal to g of f of x for all x, then what can you say about d? இப்போ நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இங்க தெரிய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா f of g of x கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்படி f of g of x கண்டுபிடிக்கணும், எப்படி g of f of x கண்டுபிடிக்கணும்னு பண்ணிட்டோம்னா நம்ம a வேல்யூ b வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு c க்கும் d க்கும் ரிலேஷன் சொல்லலாம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. c and d both are arbitrary. ஆர்பிட்டரினா என்ன வேணாலும் இருக்கலாம். c is equal to 1, c கண்டிப்பா 1 இருக்கணும், d என்ன வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் சி வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், டி வந்து 1 தன்னிச்சையானதுல என்ன வேணாலும் இருக்கலாம். டி வேல்யூ ஆனா கண்டிப்பா 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் சியும் 1 தான் இருக்கணும் கண்டிப்பா, டியும் 1 தான் இருக்கணும். ஓகே, இப்போ எப்படி சொல்யூஷன் பண்ணிருக்காங்கன்னு பாப்போமா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? f of g of x is equal to g of f of x. அப்படின்னா என்னது? இப்போ f of g of x என்னது? f of cx plus d. f of cx plus d என்ன? a into cx plus d plus d. g of f of x என்னது? g of ax plus b. அப்ப c into ax plus b plus d. ஸோ இது ரெண்டு ஈக்குவலா, அதனால ஈக்குவேட் பண்ணலாம். acx plus ad plus d is equal to cax plus dc plus d. இப்போ acxும் கேன்சல் ஆயிடும். அப்ப cx plus d plus 2 is equal to cx plus 2c plus d வரும். என்னன்னா நம்ம a வேல்யூ b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண பிறகு.
சிஎக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. அப்போ d + 2 is equal to 2c + d. அப்போ d கேன்சல் ஆகிடும். அப்போ c வேல்யூ 1 இருக்கும், d வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் 6th question. இஃப் r is relation from ஒரு செட்லேருந்து இப்போ இன்னொரு செட் கொடுத்துருக்காங்க. அப்போ செட் A வந்து 11, 12, 13, செட் B வந்து 8, 10, 12. இப்போ R வந்து R must be a subset of A cross B. A cross B கண்டுபிடிக்கிறோம், அதில் ஒரு சப்செட்டாக R இருக்கும், அண்ட் அதுல இருந்து தான் நம்ம ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுவோம். சரி, அதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்கோம். இஸ் டிஃபைன்ட் பை இந்த ரிலேஷனே சொல்லிட்டாங்க, y is equal to x minus 3ன்னு சொல்லி. தென் R இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முதல்ல R கண்டுபிடிக்கணும். R கண்டுபிடிச்ச பிறகு R இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 8, 11, 10, 13, 11, 18, 13, 10. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம், y is equal to x minus 3 ஆறுங்கிற ரிலேஷன் x, y அப்படின்னா R இன்வர்ஸ்ங்கிற ரிலேஷன் எப்படி இருக்கும், y, x. அப்போ நம்ம இங்க yக்கு பதிலாக எக்ஸும் எக்ஸுக்கு பதிலாக yயும் போட்டு கூட நம்ம இங்க செக் பண்ணலாம். சரி, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போமா. y is equal to x minus 3. அப்போ x minus y is equal to 3. அப்போ R என்னது, x minus y is equal to 3னா கண்டிப்பா x should be greater than y. ஏன்னா x minus y பாசிட்டிவா. அப்போ 11 எடுத்துக்கிறேன். 11 minus 8, 3. நான் 11 minus 10, 1 வந்துடும், நம்மளால போட முடியாது. அப்போ 11 minus 8 மட்டும்தான் பாசிபிள். அப்புறம் 12 minus 8 பண்ணா 4 வந்துடும், ஸோ எடுத்துக்க முடியாது. 12 minus 10 பண்ணா 2 வரும், அதுவும் எடுத்துக்க முடியாது. 12 minus 12, 0, அதுவும் எடுத்துக்க முடியாது. 13 minus 8, 5, அது எடுத்துக்க முடியாது. பட் 13 minus 10, 3, அது எடுத்துக்கலாம். அப்போ R வந்து 11, 8, 13, 10. இப்போ R இன்வர்ஸ் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கணும், அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ 11, 8 ரிவர்ஸ் பண்ணா 8, 11. அப்புறம் 13, 10 ரிவர்ஸ் பண்ணா 10, 13. பார்ப்போமா, அவ்வளவுதான். அதான் R இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 7. Let R be a relation defined by R is equal to 4, 5, 1, 4, 4, 7, 6, 3, 7 என வரையறுக்கப்படுகிறது எனில் R இன்வர்ஸ் composition R என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் 1, 1, 4, 4, 4, 7, 7, 4, 7, 7, 3, 3. ஸோ என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மேற்கண்ட இது ஒன்றும் இல்லை. இப்போ தெளிவாக இப்போ R நம்மளுக்கு தெரியும், 4, 5, 1, 4, 4, 6, 7, 6, 3, 7. இப்போ R இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் 4, 5 எடுப்போம், அது ரிவர்ஸ் பண்ணா 5, 4, அந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பண்ணிடும். இப்போ 4, 5 Rல இருக்கு, 5, 4ம் Rல இருக்கு. இப்போ 5, 5 சேமா இருந்துச்சுன்னா R இன்வர்ஸ் R என்னது, R இன்வர்ஸ் காம்போசிஷன் R என்னது, 4, 4. இப்போ 4, 4 இருக்கணும். 1, 4 இருக்கு, 4, 1 இருக்கு, ஸோ 1, 1 இருக்கும். ஸோ எல்லா ஐடென்டிட்டி ரிலேஷன்ஸுமே இதுல வந்துடும். அதே மாதிரி பண்ணோம்னா இப்போ 4, 6 இங்க இருக்கு, இங்க வந்து 6, 7 இருக்கு. அப்ப 4, 7 வரும். அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட். இப்போ 7, 6 எடுத்துக்கலாம், இங்க 6 இருக்கு, ஸோ 7, 7 வரும். 7, 3, 7 இருக்கு, இங்க 7, 3 இருக்கு, அப்ப 3, 3 வரும். அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டையும் எடுத்து பண்றோம். அப்ப 1, 1, 4, 4, 4, 7, 7, 7, 7, 4, 7, 3, 3, 3. இப்போ 8th கொஸ்டின். A என்பது மெய் எண்களின் வெற்று அல்லாத கணம். ஸோ ரியல் நம்பர்ஸ்ல டிஃபைன் பண்ண ஒரு நான் எம்டி செட் தான் A. மேலும் f from A to A ஆனது f of x is equal to x for all x belongs to real number எனுமாறு உள்ளது எனில் f of x என்பது. ஆப்ஷன்ஸ் a bijection, ஒன்றுக்கு ஒன்று ஆனால் மேல் சார்பு அல்ல. 1, 1 on 2 கிடையாது. பைஜெக்ஷன்னா 1, 1 on 2 ரெண்டுமே. மேல் சார்பு on 2 ஆனால் ஒன்றுக்கு ஒன்று அல்ல. ஒன்றுக்கு ஒன்று 1, 1 அல்லாத மற்றும் மேல் சார்பு அல்லாத. ஸோ 1, 1 on 2 நம்ம செக் பண்ணணும். இது பைஜெக்ஷன். ஏன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு 1, 1க்கு செக் பண்ணுவோம். 1, 1க்கு செக் பண்றப்ப
எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டு நமக்கு ஃபைனல் ரிசல்ட்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்துச்சுன்னா அது 1 1. இப்ப பாப்போமா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் வருமா? எஃப் ஆஃப் எக்ஸா? எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ரெண்டு சைடு நம்ம ஃபங்க்ஷன் திருப்பி அப்ளை பண்றோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, எஃப் ஆஃப் ஒய் இருக்கு. இப்போ நான் ரெண்டு சைடு மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். எஃப் என்று எஃப் ஒரு ஒன்றுக்கு ஒன்று சார்பு ஆகும். இப்போ ஆன்ட்டு எப்படி செக் பண்ணுவோம்? கோடமைன் கண்டுபிடிப்போம். அது ரேஞ்சுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ஆன்டோ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ கோடமைன் என்ன? எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. கரெக்டா? எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. இங்கு பி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ. ஆகவே ஒவ்வொரு ஏ பிலாங்ஸ் டு ஏ துணை ஆட்களும் கோடமைனுக்கும் எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஏஆக இருக்குமாறு ஒரு பி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி பிலாங்ஸ் டு ஏ உள்ளது. Thus, for each A belongs to A codomain, there exists B is equal to F of A belongs to A such that F of B is equal to A. இப்போ பாருங்க, F of Xக்கு வந்து டொமைனும் ஏ தான், கோடொமைனும் ஏ தான். ஸோ இங்கே எக்ஸ் வந்து ஏவா தான் இருக்க முடியும். அதாவது ஏல இருக்கிற ஒரு எலிமெண்டா இருக்க முடியும். எஃப் ஆஃப் எக்ஸும் ஏல இருக்க ஒரு எலிமெண்டா தான் இருக்க முடியும். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் மறுபடியும் இங்கே வரப்ப டொமைன்ல இருக்கிற எல்லாமே மேப் ஆயிருக்கணும். டொமைன்ல இருக்கிற எல்லாமே மேப் ஆயிருந்துச்சு அப்படின்னா கோடொமைன்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கும். ஏன்னா வந்து கோடொமைனும் டொமைனும் ஈக்குவல் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆன்டோ ஃபங்க்ஷன். இப்போ 1 2 இருக்கும், ஆன் 2 இருக்குங்கிறதுனால இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ முதல்ல என்ன செக் பண்றோம்? 1 1 செக் பண்ணணும்னாலே ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு ஈக்குவேட் பண்ணிடுறோம். ரெண்டு சைடும் நம்ம மறுபடியும் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் நம்மளுக்கு வருது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ், எஃப் ஆஃப் ஒய் வந்து ஒய்ன்னு. அப்போ நம்மளுக்கு அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸும், எஃப் ஆஃப் ஒய்க்கு பதிலாக ஒய்யும் போட்டுட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு ஈக்குவேட் பண்ணி 1 1 நம்ம காட்டிடுறோம். இப்போ ஆன்டோ ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரை பண்றோம்? கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலான்னு பார்ப்போம். நமக்கு ஆல்ரெடி கோடொமைன் தெரியும் ஏன்னு. இப்போ ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஏவா இருக்கிறப்ப, எக்ஸ் வந்து ஏல இருக்க ஒரு எலிமெண்டா இருக்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸும் ஏல இருக்கிற ஒரு எலிமெண்டா தான் இருக்க முடியும். ஸோ அதை மறுபடியும் இந்த டொமைனா எடுத்துக்கிறப்ப ஃபங்க்ஷன்னாலே ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க இது ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லி எஃப்னு ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்கனாலே அது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ டொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கும். இப்போ கண்டிப்பா கோடொமைன்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஏன்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு இதை டிஃபைன் பண்றோம். ஸோ இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்.